ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் இருந்து தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோம். தையல் தொழில் வந்து நான் கற்றுக்கிட்டேங்க. நான் வீட்டில் இருந்து ஒரு மிஷின் வாங்கி போட்டு நான் தைக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய ஆர்டர் வரணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான வீடியோ தான் இது இருக்க போகுது. இதில் சொல்கிற எல்லா விஷயங்களுமே வந்து ஸ்டார்டிங்கில் நான் என்னெல்லாம் அனுபவம் பூர்வமாக நான் உணர்ந்தேன், எந்த விஷயம்லாம் பண்ணேன், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து தைக்க போகிறேன் அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து தைக்கிறா எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து நீ வீட்டில் இருக்க துணியை மட்டும் தைச்சிக்கோ, மற்றபடிக்கு நீ வெளியிலலாம் தைக்க வேண்டாம், வீட்டில் இருக்கிறவங்க துணியை தைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனாலுமே வந்து உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த தொழிலை வந்து வெளியில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதை வச்சு தான் உங்கள் மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். இன்னொன்று, இந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்குது. ஒரு கஸ்டமர் வந்து உங்க திட்டுறாங்க, இல்லை ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து ப்ளவுஸ் வாங்கினீங்க, அது வந்து கொஞ்சம் தப்பாயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வீட்டில் இருக்கவங்களோட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம அந்த தொழிலை வந்து எடுத்து வீட்டில் இருந்து பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து வர்றது இருக்க தான் செய்யுது. ஒரு சிலருக்கு வந்து வெளியிலேருந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னாலே அழுதுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருப்பீங்க. அதனால எப்போவுமே வந்து நீங்கள் போல்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கோங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து வெளியில் இருக்க கஸ்டமர்ட்டையும் நம்மளால் நடந்துக்க முடியாது. அதனால நீங்கள் வந்து அவங்க ப்ளவுஸை தைக்கும் போதும் சரி, இல்லை நீங்கள் கொடுக்கும்போதும் சரி, நீங்கள் வீட்டில் இருந்தே போட்டு பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ஆல்ட்ரு இருக்குன்னா அங்கேயே நீங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க. அதுதான் என்ன கேட்ட வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமர்ட்டேருந்து ஒரு ப்ளவுஸ் வருதா, ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம சொந்தக்கார பொண்ணு தானே, 4 ப்ளவுஸ் கொடுப்போம், அவள் தச்சு தருவா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அப்படி இருக்கவங்ககிட்டயுமே நீங்கள் எடுத்த உடனே என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் நான் தச்சு தரேன்க்கா, நீங்கள் போட்டு பாருங்க, அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மீதி 3 ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா அவங்களோட கிளாத்தும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, நம்மளோட டைமும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நமக்கு நெகட்டிவாக வர வர என்ன ஆகும் அப்படின்னா, பெருசாட்டு இந்த தொழில் பண்ண வேண்டாம், வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் தைச்சா போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எப்போவுமே வந்து எல்லா ப்ளவுஸுமே நம்ம கரெக்டாக தான் இருக்கும், யாருக்கு நம்ம தைச்சு கொடுத்தாலும் கரெக்டாக தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் வந்து ஒரு சிலர்லாம் வந்து இன்னுமே வந்து நான் 5 வருஷம் ஆயிட்டுக்கா, 4 வருஷம் ஆயிட்டு தச்சு பழகிட்டு நான் வந்து தச்சு கொடுத்துட்ருக்கேன், பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்கிறவங்க கூட இன்னுமே கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸை தச்சு கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறதுக்காக ஃபோனுக்காக வெயிட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்கிற வரைக்குமே சில பேருக்கு பயம்லாம் இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம மேலே கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறத தாண்டி கஸ்டமருக்கு வந்து எந்த டைப் பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. இப்போ ரெகுலர் கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா அவங்க டேஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியும். எந்த இடத்துல அவங்க வந்து லூஸாக போட மாட்டாங்க, எந்த இடம் வந்து இறக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம புது கஸ்டமர் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் பயம் இருக்கிறது இயற்கை தான். புதுசாக தைக்கிறவங்களுக்கு சரி, இல்லை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கும் புது கஸ்டமர் வரும்போது கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிற எல்லா கஸ்டமர்கிட்டையுமே வந்து சொல்லி வைங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க இல்லை வந்து உங்கள் ரிலேஷன் எல்லாத்தையுமே சொல்லி வைங்க. நிறைய ப்ளவுஸ் வரணும் அப்படின்னா நம்ம தைக்கிறோங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியணும். இன்னொன்று, நம்ம தைச்ச ப்ளவுஸை பார்த்து அவங்க யார் தைச்சது அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம தைக்கணும். அப்படின்னா அதுக்கு நிறைய மெனக்கிடணும். சாதாரணமாக ஒரு ப்ளவுஸ் தைக்க கொடுத்தாங்க கூட ஒரு பைப்பிங் வந்து ஒரு சாரீ கலரில் வச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து இன்னுமே ஒரு அழகாக காட்டும். அதனால நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங்கில் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறைய வேலை வந்து பண்ணி கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம அதெல்லாம் பார்த்து தான் கஸ்டமர் வந்து இன்னும் 4 பேர் நம்மக்கிட்ட தைக்க வருவாங்க. அந்த பொண்ணு நான் நீட்டாக தைச்சிருக்கா, பைப்பிங்லாம் வச்சுருக்கா, அழகாக இருக்குது இந்த ப்ளவுஸு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படி தான் கஸ்டமரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்னொன்று, ஒரு காலேஜ் போகிற பொண்ணோ இல்லை காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களோ தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து நான் இன்னும் யூனிக்காக ஏதாவது பண்ணி கொடுக்க முடியுமா, அவங்க வந்து இது வரைக்கும் போட்டிருக்க மாட்டாங்க, அவங்ககிட்ட கேட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது நார்மலாக போடுறதுலேயே கொஞ்சம் யூனிக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க போட்டு போகிற இடத்துல 4 பேர் இருப்பாங்க, அவங்க கேட்பாங்க எங்கே தைச்சிங்க நல்லா இருக்குன்னு கேட்பாங்க, அது மூலியமாக நம்ம கஸ்டமர் வரும். இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஒர்க்கிங் உமன் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்துடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்காக மற்ற கஸ்டமர்லாம் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. முக்கால்வாசி பேர் வந்து நல்லா கரெக்டாக கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு போவாங்க. ஒரு சில பேர் இருக்காங்க 1 மாதம் 1 வாரம் 2 வாரம் அப்படி
குடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அத வாங்கி தான் நம்ம இந்த மாசம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாரி யோசிப்போம். இப்படி அவங்க லேட்டாக என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிரும். அதனால அதுக்காக நான் கஸ்டமர்ட்ட வந்து எல்லாருமே ஒரே மாரி இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு சில கஸ்டமர் வந்து கரெக்ட்டா குடுக்குறவங்களும் இருக்காங்க. ஒரு வாரத்துல தாரேன்னு சொன்னா தர்றவங்களும் இருக்காங்க. நம்ம தேர்ந்தெடுக்கிற கஸ்டமர் வந்து கொஞ்சம் வந்து கரெக்ட்டா இருக்கிறவங்களா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்ட்டா வந்து அமௌண்ட் வர ஆரம்பிச்சுரும். அதனால நான் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க பொண்ணு வந்து ஸ்கூல் போறாங்க. அவங்களோட டீச்சர்ஸு அந்த மாரியுமே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு தச்சு குடுத்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்ல அவங்க போட்டிருக்க டிசைன் இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அது மூலியமாவும் நமக்கு வந்து ஆர்டர் வரும். இந்த மாரி தான் நீங்க உங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வச்சு, அதுக்கப்புறமா நீங்க வந்து தைக்க முடியும். இன்னொன்னு நீங்களுமே வந்து வெளியில போறீங்க, ஒரு கோயிலுக்கு போறீங்க, இல்ல வந்து ஏதாவது ஃபங்ஷன் போறீங்கன்னா, கொஞ்சம் வந்து எல்லார விட டிசைனா போடுற மாரி நீங்க பார்த்துக்கோங்க. எனக்கு அந்த பழக்கமே இல்ல அப்டின்னா கூட, ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து பைப்பிங் வைக்கிறது, அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு பேட்ச் ஒர்க் வந்து சைட்ல பண்றது, இந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து மாத்தி பாருங்க. அப்ப யாரோ ஒருத்தங்க வந்து நம்மட்ட கேட்குறாங்க அப்டின்னா, நம்ம தான் தச்சோம் அப்டின்னா, அவங்க எனக்கு தச்சு தர்றீங்களா? அப்டிங்கிறத கேட்பாங்க. இந்த மாரி தான் வந்து நம்ம கஸ்டமர வந்து இன்கிரீஸ் பண்ணணும். கஸ்டமர்ட்டயுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விஷயம் சொல்லணும், எது சொல்லக்கூடாது அப்டிங்கிறது கரெக்ட்டா தெரியணும். நெறைய பேர் தப்பு பண்றது என்ன அப்டின்னா, கஸ்டமர்ட்ட வந்து நம்ம வீட்டு கதை எல்லாத்தையும் சொல்றது, இல்ல கஸ்டமரோட வீட்டு கதைய பூரா நம்ம கேட்டுட்டு, அதுக்கப்புறமா அத வேற யார் மூலியமாவோ நம்ம வேற யார்ட்டயாவது தெரியாம சொல்ல, அவங்க வேற பிரச்சனையாக இந்த மாரி விஷயம் நடந்தா தான் வீட்ல வந்து நமக்கு ப்ராப்ளம் வரும். தச்சு குடுக்குறவங்க வீட்ல ப்ராப்ளம் வரும். அதனால கஸ்டமர்னா அவங்க தைக்க குடுத்துருக்காங்க, நம்ம தைக்க வாங்குறோம். நம்ம நல்லா தச்சு குடுக்கணும். இவ்வளவுதான் இருக்கணுமே தவிர, மத்தபடிக்கு அவங்களோட வீட்டு ஸ்டோரியோ, இல்ல நம்ம ஸ்டோரியோ நீங்க எப்பவுமே சொல்லாதீங்க. கஸ்டமருக்கும் நமக்கும் இந்த விஷயம் வந்து கரெக்ட்டா இருக்கணும். அப்பனா தான் உங்களால வந்து ரெகுலரா நெறைய கஸ்டமர வச்சுக்க முடியும். இன்னொன்னு நீங்க வந்து ஒரு ப்ளவுஸ் தச்சு குடுக்குறீங்க. இதுக்கு இவ்ளோ அமௌண்ட் வாங்குறீங்க அப்டின்னா, அந்த அமௌண்ட்லேருந்து நீங்க கரெக்ட்டா இருங்க. அதுல எந்த எக்ஸ்கியூஸும் பண்ணாதீங்க. ஒரு சில கஸ்டமர்ட்ட ஒரு மாதிரியும், ஒரு சில கஸ்டமர்ட்ட வேற மாதிரியும் வாங்குற பழக்கம் வந்து வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு தான் பிரச்சனையாகும். ஏன்னா கஸ்டமர் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க. அப்ப இந்த பொண்ணு என்ட்ட இவ்ளோ வாங்குனா, உன்ட்ட இவ்ளோ தான் வாங்குனாளா? அப்டிங்கிற மாரி ப்ராப்ளம் வரும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னாலே, ஓரளவுக்கு உங்க ப்ளவுஸ் கண்டிப்பா ஆர்டர் வர ஆரம்பிச்சுரும். கஸ்டமர் வந்து எப்படி மடக்கி, சுருட்டி எப்படி குடுத்திருந்தாலும் சரி, நீங்க அதாவது அயர்ன் பண்ணியே நீங்க வந்து கட் பண்ணுங்க. கட் பண்ணி நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க. இன்னொன்னு என்ன அப்டின்னா, ப்ளவுஸ வந்து பார்த்த உடனே நல்லாருக்கு அப்டின்னு சொல்றது என்ன அப்டின்னா, அத மடிச்சு நம்ம குடுக்குறது தான். இன்னொன்னு சைட்ல வந்து எந்த தையலுமே வெளில தெரியாம பார்த்துக்கணும். நம்ம வந்து லைனிங்கும், மெயின் பீஸையும் வச்சு தைக்கிறதுக்கு ஒரு தையல் போட்டிருப்போம். அந்த தையல்லாம் வெளில தெரியுதா அப்டிங்கிறத பாருங்க. அந்த தையல்லாம் இருந்துச்சு அப்டின்னா, அதெல்லாம் பிரிச்சுருங்க. அதுக்கப்புறம் சைட்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நூல் இருக்கு அப்டின்னா, அதெல்லாம் கட் பண்ணி ப்ராப்பரா குடுங்க. ஒரு ப்ளவுஸ வந்து நம்ம கையில குடுக்குறாங்க அப்டின்னா, அத நீட்டா தச்சு குடுக்குற மாரி, அந்த ப்ளவுஸ பார்க்கும்போதே அது நல்லா இருக்குன்னு தோணணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்ட்டா மடிச்சு குடுக்கணும். உங்களால அயர்ன் பண்ணி குடுக்க முடியும் அப்டின்னா, கண்டிப்பா அயர்ன் பண்ணி குடுங்க. அதே மாரி என்ட்ட வந்து ஓவர்லாக் மிஷின் இல்ல. நான் வந்து நீட்டா குடுக்கணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னா, ஓவர்லாக் மிஷின் இல்லாமயே வந்து பிசிறு தெரியாம தைக்க முடியும். பட்டிய வந்து உள்பக்கமா திருப்பி தைக்க முடியும். ஷோல்டர் வந்து பிசிறு தெரியாம தைக்க முடியும். அதே மாரி சைட்ல வந்து 3 தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்த வந்து உள்பக்கமா மடிச்சு அடிச்சோம் அப்டின்னா, அதுலயும் பிசிறு தெரியாம இருக்கும். இந்த மாரி விஷயம்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்ப ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் உள்பக்கமுமே நீட்டா இருக்கும். இந்த மாரி தான் நெறைய பேர் வந்து யோசிப்பாங்க. அதே மாரி இன்னொன்னு என்ன அப்டின்னா, ஒரு ஃபெஸ்டிவல் வருது, இல்ல ஏதோ ஒரு கோயில் ஃபங்ஷன் வருது, நெறைய ஆர்டர் வந்துட்டு அப்டின்னா, வீட்ல இருக்கவங்கள நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். எனக்கு ப்ளவுஸ் அதிகமா இருக்கு அப்டின்னா, இந்த வேலைய என்னால பண்ண முடியாது. இத நீங்க பண்ணுங்க அப்டிங்கிறத சொல்லி பழகுங்க. யாருமே வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருக்கு. அதனால நான் வேல பார்க்குறேன்னு வந்து வாலண்டரியா வந்து செய்ய மாட்டாங்க. நீங்க தான் அத வந்து புரிய வைக்கணும். நெறைய பேர் தப்பு பண்றது அதான். ஒரு ப்ளவுஸ வந்து ஒரு 6 ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு அப்டின்னா, எல்லா வேலையும் அவங்களே இழுத்து போட்டு செஞ்சு நைட்டு 12 மணி, 1 மணி வரைக்கும் உட்காந்து செய்வாங்க. அந்த மாரி பண்றத விட்டுட்டு, உங்களுக்கு வந்து வேலை இருக்கா? உங்க வீட்ல வந்து சின்ன சின்ன வேலைய உங்களால வந்து உங்க வீட்ல இருக்கிறவங்கட்ட வாங்க முடியும் அப்டின்னா, அந்த வேலைய அவங்கள செய்ய வைங்க. ஏன்னா, ஒரு நாள் அவங்க செய்றதுனால எந்த தப்புமே கிடையாது. எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். நம்ம வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் தொழில் பண்ணணும் அப்டிங்கிறது கிடையாது. அதனால நீங்க சின்ன சின்ன வேலைய வந்து அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பண்ண வச்சுட்டீங்க அப்டின்னா, இந்த தொழில்ல வந்து உங்களுக்கு வீட்டுக்கும், இந்த தொழிலுக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். ஏன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து நெறைய பேர் வீட்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "நீ வந்து சம்பாதிக்கிறனால இப்டி பேசுற, இல்ல சம்பாதிக்கிறதுனால நீ இந்த மாரி நடந்துக்கிற" அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க. நீங்க மேக்ஸிமம் வந்து அந்த மாரி முதல்லயே வந்து பழகிட்டீங்க அப்டின்னா, அவங்க வேலைய பார்த்துக்குவாங்க. நம்மள எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம எல்லா வேலையும் செஞ்சதுனால நமக்கு வந்து நல்லவங்கன்னு சர்டிஃபிகேட் குடுக்க போறதும் இல்ல யாரும். இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, வேலை இருக்கா? வீட்லவங்களும் கொஞ்சம் பண்ணாங்க அப்டின்னா, நம்மளுமே அவங்களுக்காக தான் ஒரு தொழில் பண்றோம் அப்படிங்கும்போது, நம்ம தொழில் என்ன? இன்னைக்கு வந்து இவ்வளோ ப்ளவுஸ் இருக்குப்பா.
வந்து சொல்றது கொஞ்சம் தன்மையாக சொல்லுங்கள். வீட்டில் இருக்கவங்ககிட்ட எனக்கு வேலை இருக்குது, இந்த வேலையை நீங்கள் பார்த்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து வீட்டையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்களால் தைக்கவும் முடியும். அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது. அது வந்து உங்கள் வீட்டில் வந்து இப்படி சொல்லுவாங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னா நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட, உனக்கு நிறைய ஆர்டர் வர ஆரம்பிச்சிட்ட, அதனால நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இதையுமே நான் நிறைய பேர் வீட்டில் நிறைய பேர் என்கிட்ட சொல்லி நான் கேட்டிருக்கேன். இப்படிலாம் சொல்கிறாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஒரு சில வேலையை அவங்க கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். எப்போவுமே நம்ம ஃப்ரீயாக இருப்போம்னு சொல்ல முடியாது, எப்போவுமே பிஸியாக இருப்போம்னு சொல்ல முடியாது. பிஸியாக இருக்கும்போது நம்ம ஃபேமிலி நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க, இல்லை பழகிட்டாங்க, நான் வீட்டில் இருந்து தைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.